வழக்கறிஞரே வந்து வில்லங்கமா மாறின இந்த கேஸ் இது எப்படி சொல்லலாம்னா, வழக்கறிஞர் அப்படிங்கிறத விட வழக்கறிஞர் போர்வையில் இருக்கும் டெனன்ட் வெங்கடேஷன் உங்க மேல சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. ஸோ யாருக்கா இருந்தாலும் கேட்கும்போது பக்குன்னு தூக்கி போடுமா? தப்பு பண்ணவன் அவன். நான் எங்க வந்துட்டு இது பண்ணணும்? நான் தானே ஓனர், நான் தானே ரைட்ஸ் இருக்கு, டியூட்டி அவர் ரெண்ட் பே பண்ணல அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களையும் உங்கள் பெண்ணையும் எல்லாரையும் சேர்த்து வழக்கு போட்டிருக்காரு. சங்கர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் வந்துட்டு போரூர் ஏசி கல்யாண சுந்தரம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து மதன், இவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணதுல தான் தெரிய வருது அந்த மாதிரி போக்சோ கேஸையும் ஒன்று வழக்கறிஞர் போர்வையில் சிலர் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்தான விஷயம், அவங்களுக்கான அலர்ட்டாக இதை சொல்லலாம். ஏதாவது நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், முதல்ல அட்வொகேட்ஸ் பண்ணுறேன். அந்த லாயருடைய தரப்பாக இருக்கட்டும், அந்த ரெண்ட் இருந்த அவருமே சரி, போக்சோ கேஸ் போட்டுரும் அப்படின்னு சொல்லி லா அண்ட் ஆர்டர் மிஸ்யூஸ் சொன்ன மாதிரி சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், மணி ரிலேட்டட் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் காவல்துறை இவங்க போய் முதல்ல போரூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அப்போவே இதன் பேரில் ஆக்ஷன் எடுத்திருந்தா அவங்க. நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் மஞ்சுளா கோவிந்தன். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தியா கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு குற்ற நிகழ்வுகளினுடைய உண்மை பின்னணியை பத்தி தான் இந்த கிரைம் ஸ்டோரியில நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். பொதுவா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு கூட யோசிப்போம். ஆனா வழக்கறிஞர்களை போய் நம்பி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி ஒருத்தவங்க போய் நம்பி சொல்லி வழக்கறிஞரே வந்து வில்லங்கமா மாறின இந்த கேஸை பத்தி சொல்லுங்க. எனக்கு பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ஆதங்கமாக தான் இருந்தது இந்த இடத்துல. என்னடா வழக்கறிஞர், இது எப்படி சொல்லலாம்னா, வழக்கறிஞர் அப்படிங்கிறத விட வழக்கறிஞர் போர்வையில் இருக்கும் ஒருவர்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இது எப்படி இப்போ கொஸ்டின் ஆயிடுச்சுன்னா, இவர் நிஜமாக வழக்கறிஞர் தானா இவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. 1 இல்லை 2 இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் 35 லட்சம் ரூபாய் ஏமாந்த கதை தான் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் மேலும் 4 கோடி இங்கே வந்து டிமாண்ட் செய்யவும் பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, சரி, என்ன நடந்தது இந்த கேஸில்? அப்படி என்ன அவ்வளோ தூரம் போய் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் என்ன நடந்தது? அப்படி என்ன தான் நடந்தது 4 லட்சம் ரூபாய் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இது எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, இந்த சதுரங்க வேட்டை மூவி மாதிரி தான். அது வந்து ஆசையை தூண்டணும், இது பயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு பதட்டத்தில் நமக்கு எதுவுமே தோணாது. அடுத்த கட்டம் நம்மளே இப்போ கிளைம் கிட்ட சொல்லுவோம், இதோ நடந்தால் 100க்கு ஃபோன் பண்ணுங்க, இது பண்ணுங்க, நம்ம மேம் பதட்டத்தில் தோணலை மேம் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காரியங்கள் தான். அப்போ கண்டிப்பாக வேற யாராவது ஒருத்தர் நமக்கு அங்கே உதவ இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாரோட மென்டாலிட்டியும் இந்த இடத்துல. ஓகே, அதை தான் சில பேர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் லைக், யார் அவங்கள வந்து காப்பாற்றணுமோ, யார் அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்றது தான் இந்த முழு கேஸோட ஃபேக்ட்ஸாக இருக்க போகுது இந்த இடத்துல. ஓகே, என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சென்னை போரூரில் இருக்க மங்களம் நகர் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்த 28 வயது பெண் மருத்துவர், அவங்க மகப்பேறு மருத்துவர். பாருங்க, இந்த இடத்துல ஏமாறதுக்கு வந்து படிச்சிருக்கணும், படிக்காமல் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, ஏஜ் இவ்வளோ இருக்கணும், வயசானவங்க அப்படிலாம் கிடையாது. ஏமாற்றணும்னு நினச்சா, ஏமாறணும்னு நினச்சா எந்த வயசில் வேணாலும் ஏமாறலாம். என்ன படிச்சிருந்தாலும் இங்கே ஏமாறுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த கேஸ். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அப்பா சிவகுமார், அம்மா, அவங்களோட தம்பி 4 பேருமா சேர்ந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அது சொந்த வீடு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சொந்த வீட்டுக்காரங்களையே ஓனரையே வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போன வச்ச கதை இந்த கதை ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ இவங்களோட வசிச்சுட்டு வராங்க. வசிச்சுட்டு வரும்போது அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. எப்போவுமே அந்த ஓனர் டெனண்ட் பிரச்சனைங்கிறது அப்படியே போயிட்டு இருக்க விஷயம் தான். ஓகே, நம்ம வேணால் அடுத்ததுல எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஓனர் டெனண்ட்னா என்னென்ன பிரச்சனை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு மேபி இந்த கேஸோட ஒரு அவேர்னஸ் அது இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் இவர் சிவகுமார் டாக்டர் அவங்க. ஸோ அவங்களோட வீட்டில் வந்து அந்த வெங்கடேஷன் அப்படிங்கிறவர் டவுன் ஸ்டேர்ஸ் கீழ் வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்துட்டு இருக்காரு. 3 வருஷமாக வாடகைக்கு இருந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னா, சில மாத காலமாக வாடகை கொடுக்கல அங்கே. ஓகே, இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பல முறை வந்து இந்த இடத்துல சொல்லி பார்த்துட்டாங்க, ஒன்று வாடகையை கொடுங்க. சில கான்செப்ட் எப்படி ஆகுனா, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வீட்டு வாடகை 20,000னா ஓனர்ஸ் எது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்கன்னா, அட்வான்ஸ் கழிகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் போடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்க முடியும்? காலி பண்ணி கொடு வீட்டம் தான் கேட்க முடியும் அந்த இடத்துல. ஓகே, காலி பண்ணி வாடகையும் கொடுக்கல, வாடகையாவது கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் கொடுக்கல. வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மாத காலமாக அதுலேயும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வீடும் அவர் காலி பண்ணி கொடுத்த பாடல. உன்னால இன்னைக்கு அதான் நிறைய பேர் சொல்கிற விஷயம். அது ஒரு கமர்ஷியல் டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு
வீடு டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. இவங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்றது ஒன்று, என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்ட ரீதியாக சரி நம்ம போகலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் எடுத்துட்டோம், எதுவும் வாக்கால இவ்வளோ மாத காலங்கள் தாமதம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம சட்ட ரீதியாக ஒரு விஷயத்த மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. போகும்போது தான் அவங்க ரிலேட்டிவ் மூலியமாக ஒரு அட்வொகேட் இன்ட்ரோ ஆகிறாங்க இவங்களுக்கு. அந்த அட்வொகேட் தான் இந்த வெங்கட ஆச்சாரியா ஓகே அப்படின்னு சொல்லப்படுற ஜெயக்குமார் வெங்கடராமன் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் துபாயில் இருக்கார். ஸோ துபாயில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட். இவங்க என்ன ஆகுதுன்னா, அவர் கூட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, எங்களுக்கு சட்ட ரீதியாக வரணும், அடுத்தது வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பேசி அந்த டெனண்ட்டை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகே, அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் பேசினா, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாண்ட் கிரியேட் ஆனோம் இல்லையா, அதனால் நான் லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பினதாக சொல்லப்படுது. அந்த லீகல் நோட்டீஸ் அந்த டெனண்ட் வெங்கடேஷன் ரிசீவ் பண்ணல. ஓகே, திரும்ப அந்த நோட்டீஸ் வந்து அவருக்கே போயிடுது, துபாய்க்கே போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு அடுத்தது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த இடத்துல என்னென்னா எனக்கு வந்து எவிடன்ஸ் வேணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே டெனண்ட் கிட்ட போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, வீடியோ எடுங்க, நீங்க ரெண்ட் கேளுங்க, வீடியோ எடுங்க, அதுக்கு அவர் என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்றதை நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னதா சொல்லப்படுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க மகள் டாக்டரும் அவங்க அப்பா சிவகுமாரும் கீழே போகிறாங்க, வீடியோ எடுக்க போகிறாங்க. வீடியோ எடுக்கும்போது சிவகுமார் அவர்கள் வந்து பேசுகிறார் அந்த டெனண்ட் வெங்கடேஷன் கிட்ட, அவங்க மகளும் பேசுகிறாங்க, அவங்களும் அந்த இடத்துல வீடியோ எடுத்துடுறாங்க. இந்த வீடியோ எடுத்து சொன்னபடி அந்த அட்வொகேட்டுக்கும் அனுப்பி வைக்கப்படுது. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பா சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப போகும்போது போயிட்டு இந்த விஷயம் நடக்குது. போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, போரூர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரிங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லும் போது போலீஸாரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாமதம் ஏற்படுத்துகிறாங்க. என் ப்ராசஸ் இருக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குன்னு அது கிடப்பிலே போட்டதாக சொல்லப்படுது. ஓகே, மீன்வைல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டு அந்த அட்வொகேட் திரும்ப என்ன பண்ணுறாரு, அப்ரோச் பண்ணுறாரு சிவகுமார் அவங்க ஃபேமிலி, டாக்டர் ஃபேமிலி அப்ரோச் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி டெனண்ட் வெங்கடேஷன் உங்கள் மேலே சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறார். ஸோ யாருக்கா இருந்தாலும் கேட்கும்போது பக்குன்னு தூக்கி போடுமா, தப்பு பண்ணவன் அவன், நான் எங்கே வந்துட்டு இது பண்ணணும், நான் தானே ஓனர், நான் தானே ரைட்ஸ் இருக்குது, டியூட்டி அவர் ரெண்ட் பே பண்ணல அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களையும் உங்கள் பெண்ணையும் எல்லாரையும் சேர்த்து வழக்கு போட்டிருக்காரு, போக்சோ வழக்கும் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன போக்சோ வழக்குனா 18 வயது கீழே இருக்க ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ வந்து நம்ம ஹராஸ் பண்ணால் போக்சோ வந்துட்டு கேசஸ் வரும், எனி ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு புரியலை, போக்சோ கேஸா, எதுக்கு போக்சோ கேஸுன்னு கேட்கும்போது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, வீடியோ நீங்கள் எடுத்தீங்கல்ல, அப்போ வந்துட்டு அவர் மடியில் அவரோட 6 வயது பொண்ணு தூங்கிட்டு இருந்தா, குழந்தை, அப்போ நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ண மாதிரி அது போக்சோ கேஸ் உங்கள் மேலே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 4 லட்ச ரூபா எனக்கு இதில் தேவைப்படுது இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அட்வொகேட்டோட முதல் விஷயம் அங்கே நடக்குது. ஓகே, ஸோ 4 லட்ச ரூபா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் பயந்து போய் அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பர்சனை சொல்கிறேன், ஒரு பர்சன் கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து போய் சென்னையை சார்ந்த ஒரு பர்சன் தான் ஞானம் என்கிற ஞானசேகரன் அப்படிங்கிற பர்சன் கிட்ட 4 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்றாங்க முதற்கட்டமாக இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வெங்கடேஷன் என்ன பண்ணுறாரு, திரும்ப இவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் பொண்ணை வச்சு வீடியோ எடுத்தீங்கல்ல, அது தப்பு, நான் உங்கள் மேலே ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு அவர் அங்கே சொல்கிறார் வெங்கடேஷன். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, டாக்டர் ஃபேமிலி திரும்ப அந்த அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு, நீங்களும் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ போக்சோலாம் ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான கேஸ், உள்ளே போனால் அவ்வளோதான், ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதை நான் தீர்த்து கொடுத்துறேன், 10 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. திரும்ப என்ன ஆகுதுன்னா, திரும்ப அவங்க வந்து சரி ஓகே என்ன பண்ணுறது, நம்ம எல்லாத்தையும் இப்போ எல்லாருமே என் மானத்தை காப்பாற்றி ஆகணும், கௌரவத்தை காப்பாற்றி ஆகணும், எல்லாத்தையும் அந்த நேரத்தில் பதட்டம், தெளிவாக யோசிக்க முடியல. சரின்னு சொல்லி 10 லட்ச ரூபா ரெடி பண்ணும்போது எங்கே கொடுக்க சொல்கிறாங்கன்னா, இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்டே கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது இருக்குல்ல நந்தனம் பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஒரு நிறுவனம் இருக்குது, தனியார் நிறுவனம் முன்னாடி வச்சு இந்த லக்ஷ்மி கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கையில் கொடுக்குறாங்க. இது இந்த மாதிரியே நடக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அவர் திரும்ப சொல்கிறாரு, இந்த இடத்துல திரும்ப சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வேணால்
அதாவது உங்கள் அப்பா சிவகுமாரோட சேர்த்து உங்களை எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுதுன்னா சென்னையில் வெவ்வேறு பிளேசஸில் வச்சு இந்த மாதிரி இவங்க மூலியமாக 35 லட்ச ரூபா வாங்கினதா சொல்லப்படுது. ஓகே ஓகே, ஸோ இது இப்படியே போகுது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வழக்கு வந்து இன்னும் வந்து தீவிரமாகுதுன்னு அவர் சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்போ வேணால் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடலாங்க, இது போக்சோன்றது ஈஸி கிடையாது, எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணிடலாம் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சொந்த வீடை காலி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வாடகை வீட்டுக்கு போயிடுறீங்க, தலைமறைவாக போயிடுறீங்க. பிகாஸ் அரெஸ்ட் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவம் அதே மாதிரி அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு சொன்ன மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் சொன்னாருன்றது ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அப்பா ஊரில் இருக்கக்கூடாது, ஓகே, இருந்தால் கண்டிப்பாக ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துபாயை வர வைக்கிறாங்க அவங்க அப்பாவை. ஓகே, துபாயை வர வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாவை தனியாக வைக்கிறன்ற பேரில் இவங்களும் இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக. இந்த டாக்டர் குடும்பமும் துபாய் போனப்பவே அவங்க அப்பா கொஞ்சம் காலம் போயிட்டு திரும்ப வந்துட்டார். அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தனி இடத்துல அடைச்சி வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான், இதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்குறது கம்ப்ளீட்டாக ஒரு டிட்டாச் பண்ணியாச்சு எல்லாத்துல இருந்தும். ஓகே, இவங்க குடும்பத்தையும் அந்த மாதிரி வந்து டிட்டாச் பண்ணிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே இந்த வாடகைதாரர் வெங்கடேஷ் கிட்ட பேசி கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன், பட் அதுக்கு 4 கோடி ரூபா ஆகும். 35 லட்சம் போதாது 4 கோடி. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த வெங்கடேஷன் வந்து 4 கோடி ரூபா கேட்குறாரு இதை வாபஸ் வாங்குறதுக்கு. வேணாம் இந்த கேஸ் போட வேணான்னு சொல்லி வாபஸ் வாங்குறதுக்கு 4 கோடி ரூபா கேட்குறாரு. ஸோ நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு தட்டது அதான் ரொம்ப இடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பணம் எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு அந்த பெண் குடும்பத்தார் சொல்லும் போது உடனே அவர் இப்போ என்ன நீங்கள் வந்துட்டு ஜெயிலில் போய் அசிங்கப்பட போகிறீங்களா இல்லைன்னா உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு மானத்தோடு வாழ போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது யாருக்காக இருந்தாலும் ஒரு பயம் வரும் இல்லையா. அந்த இடத்துல வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவில் ஒரு அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் தான் புரிய வைக்கிறாருங்க. ஐயோ என்ன இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே புரிய வைக்கிறாரு. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா இங்கே ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்களை இவங்க மீட் பண்ணுறாங்க. அவரோட கைடன்ஸ் மூலமா மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஏசி ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்டு சங்கர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் வந்துட்டு போரூர் ஏசி கல்யாண சுந்தரம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து மதன் இவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணதில் தான் தெரிய வருது அந்த மாதிரி போக்சோ கேஸே ஒன்று போடாத ஒரு கேஸை போட்டதா இவங்களா ஒரு கதையை கட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ தான் தெரிய வருது துபாயில் இருந்த அட்வொகேட் தான் டபுள் கேம் ஆட்டினது. ஓகே, வெங்கடேஷன் மூலியமாகவும் இங்கே மூலியமாகவும் டபுள் கேம் ஆட்டினது வந்துட்டு வெளியில் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு உடந்தையாக இருந்த ஞானம் என்கிற ஞானசேகரன், டேனியல், லக்ஷ்மி 3 பேரையும் தேடிட்டு வராங்க போலீஸார். அவங்க அப்ஸ்கேன் ஆனவங்களை திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்காட்டில் பதுங்கியிருந்த டேனியலை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லக்ஷ்மியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. மாங்காடு லக்ஷ்மி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாம் சொல்லும் போது எல்லாம் தான் தெரிய வருது மூல காரணமாக செயல்பட்டதே இந்த வெங்கட ஆச்சாரியா அதாவது அந்த அட்வொகேட் அவர் தான், அதாவது ஜெயக்குமார் வெங்கடேஸ்வரன். ஓகே, அவர் தான் வந்துட்டு இதுக்கு மேல் மூல காரணியாக செயல்பட்டதுன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்போ அவங்க வந்துட்டு காலடி எடுத்து வச்சாலும் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய லுக் அவுட் நோட்டீஸ். தென் இன்டர்போல் போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. துபாயில் இருக்க இன்டர்போல் போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணி அவரை கைது செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை, அதாவது இவ்வளோ பண மோசடி இதில் நடந்திருக்கு, இவ்வளோ பிளாக்மெயில் இதில் நடந்திருக்கு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரளயம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்த ஒரு கேஸாக தான் வந்துட்டு இதை வந்துட்டு பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலன்ற மாதிரி வெங்கடேஷன் இன்னும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணல. வேற எவனாவது இருந்தால் பிச்சுக்கிட்டு பயந்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஓடி இருக்கணும் அங்கேருந்து இல்லையா. ஸோ வீட்டை விட்டு அவர் காலி பண்ணல, இன்னும் அந்த பர்சன் வந்துட்டு அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் வந்துட்டு இவங்க போய் இந்த விஷயம் எல்லாம் அடுத்தடுத்து நகருது. ப்ளஸ் அவங்களே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை எங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்பாவை துபாய்க்கு வர சொன்னதாக இருக்கட்டும், லைவ் லொக்கேஷன் எங்கே போனாலும் லைவ் லொக்கேஷன் இம்மீடியட்டாக அனுப்பிடணும் அந்த அட்வொகேட்டுக்கு. ஓகே, கூடவே மென்டல் டார்ச்சரு இந்த 35 லட்ச ரூபாய் கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த 4 கோடி கேட்கும் போது தான் இந்த வெங்கட் மேலே வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா வழக்கறிஞர்னு சொல்ல முடியாது, வழக்கறிஞர் போர்வையில் சிலர் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்தான விஷயம் அவங்களுக்கான அலர்ட்டாக இதை சொல்லலாம். ஓகே, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த பொசிஷன் மேட்ரு இருக்கட்டும், அது ரீசெண்டாகவே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துச்சு, பொசிஷன் மேட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நான் பஞ்சாயத்து பண்ணுறேன். முதல்ல அட்வொகேட்ஸ் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது.
ஓகே. பண்ணவே கூடாது முதல்ல பஞ்சாயத்து. ஓகே, ஏன்னா இப்போ நம்மளே வந்துட்டு ஆப்போசிட் யார்ட்டையாவது பேசுகிறோம் அப்படின்னாலுமே, இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டோ இல்லை வேறு டிஸ்பியூட்டாக பேசுகிறோம்னாலுமே ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகணும் அந்த இடத்துல. நம்ம அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு இந்த மாதிரி என் கிளைண்ட் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசலாமே தவிர்த்து வேறு எந்த விதத்துலையும் அவங்கள ஹராஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஒன்ஸ் அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டா ஆப்போசிட் கிளைண்ட் கூட நம்ம பேசவே கூடாது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிளைண்ட்கிட்டையும் நான் வச்சுட்டு இல்லைங்க நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி யாருமே இந்த இடத்துல சொல்லவே கூடாது. ஓகே, ஏன்னா when it comes to கோர்ட் அப்படின்னா எல்லாமே கோர்ட் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன், நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கலையா, அப்போ என்ன பண்ணணும், நோட்டீஸ்க்கு ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, அவங்களை வந்து வீட்டை விட்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போட்டிருக்கணும். ஏன்னா இவங்க ஓனர் இல்லையா, ஸோ ஓனர்ஷிப் இவங்க கிட்ட தான் இருக்குது. ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போட்டிருக்கணும், வீடு இந்த மாதிரி இவர் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. இல்லை அந்த யாராவது அந்த இருக்க டெனன்ட் வந்து அந்த இடத்துல த்ரெட்டனிங் பண்ணாலோ ஏதாவது இருந்தால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. இப்படி தான் இந்த ப்ராசஸை கொண்டு போகணுமே தவிர்த்து நான் பேசி இது பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இங்கே மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது இந்த இடத்துல. என்னன்னா, சார் கோர்ட்டு இதெல்லாம் வேணாம் சார், மேடம் எதுக்கு பேசி ஏதாவது பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கிளைண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ தான். பேசி பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல. ஓகே, நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் பண்ணாலே கோர்ட் ப்ராசஸே சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த இடத்துல. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வருவாங்க, எவ்வளோ நாளாக பார்த்துக்கலாங்க, அவுட் ஆஃப் த இது எனக்கு பேசி முடிச்சு கொடுத்துருங்கன்னு. பேசி முடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டோம், அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஆக்சுவலி இவர் அந்த ஒரு போர்வைக்குள்ளே இருந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கேன். ஓகே, எனக்கு இந்த கேஸை பார்க்கும்போது பர்சனலாக என்ன டவுட் வருது அப்படின்னா, லா அண்ட் ஆர்டரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த லாயருடைய தரப்பாக இருக்கட்டும், அந்த ரெண்ட் இருந்த அவருமே சரி, போக்சோ கேஸ் போட்டுரும் அப்படின்னு சொல்லி லா அண்ட் ஆர்டரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களோ. கண்டிப்பாக நம்ம அப்படி சொல்லலாம். ஏன்னா சொன்ன மாதிரி சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், மணி ரிலேட்டட் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் காவல்துறை விசாரிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வரும்போது எஃப்ஐஆரும் போடுறது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்றது தான் இப்போ விஷயமா இருக்குது. அஸ் பர் கோர்ட் ஆர்டர். ஓகே, இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதீங்க, கோர்ட்டில் போய் நீங்கள் இது பண்ணுங்க. பட் இது கூட கிரிமினல் ஆக்ஷன் ஏதாவது இருந்தால் அவங்க விசாரிக்கலாம். சொல்கிற மாதிரி நான் கேட்க போனப்போ என்ன அட்டன் பண்ணுறாங்க, வீடு காலி பண்ண சொன்னப்போ என்ன தாக்கிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னும் போது எஸ், இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் கிரிமினல் ஆக்ஷன். அப்போ வந்துட்டு அவங்க வந்து கிரிமினல் ஆக்ஷன் அவங்க எடுத்து வைக்கலாம். இல்லை இன்னொன்றும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குது தெரியுமா, இவங்க போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்போவே இதன் பேரில் ஆக்ஷன் எடுத்திருந்தா அவங்க இவ்வளோ ஏமாந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே தாழ்த்தின காலம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாருங்க. இதுதான் டைம்லி ஆக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. இப்போ நம்மளே சிலது அந்த மாதிரி பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா, ஆக்ஷன் எடுக்கலையா, கோர்ட் மூலியமாக டைரக்ஷன் வாங்கிட்டு வருவோம். நம்ம என்னன்னா, இது ஸோ கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கோம், போலீஸ் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலன்னும் போது கோர்ட்டு மூலியமாக நம்ம ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வரும்போது வேறு ஆப்ஷனே இல்லை போலீஸ்க்கு. ஓகே, வாக் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல, இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு அறியாமை தான் ஒரு பெரிய இங்கே விஷயமே. ஏன்னா வித் ரைட் கைடன்ஸ் எதை வேணால் சால்வ் பண்ணலாம், கரெக்டான பிளாட்ஃபார்மில். இல்லை அப்படின்னா இப்படி தான் சிக்கிட்டு தவிக்கணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து மக்களுடைய அறியாமையை போக்குற ஒரு விதமாக தான் வந்து இந்த கேஸை நம்ம பார்க்குறோம். இந்த கேஸில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.